ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மண்டேக்கான வீடியோ சண்டே போடும்போதே சொல்லியிருந்தேன். நம்மளுக்கான சப்போர்ட் மண்டே மார்க்கெட்டுக்கு 25,100. இதை பிரேக் ஆச்சுன்னா க்ரூஷியல் சென்டிமெண்டல் சப்போர்ட்டு 25,000 சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அதையும் பிரேக் ஆச்சுன்னா நல்லா கீழே இறங்கணும்னு சொன்னேன். மார்க்கெட் அதே மாதிரி தான் ஆச்சு. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 25,659 ஓப்பன் ஆகி மேக்ஸிமம் ஆகி பார்த்தீங்கன்னா 24,989 வரைக்கும் தான் மண்டே மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வந்தது. முடியும் போதும் பார்த்திங்கன்னா இந்த 25,000 கீழே தான் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னன்னு தான் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஎல் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்தலாம். ரெசிஸ்டன்ட் நான் சொல்லவே வேண்டியதில்லை. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 25,000 தான் நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட். இதை பிரேக் ஆனால் தான் இனி ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்திங்கன்னா இந்த கேண்டோட, அதாவது 25,150 to 160 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும். ஸோ க்ரூஷியல் 25,000 ஆல்ரெடி டவுன் சைடு குளோபலாகவும் ரெட்டாக தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் கிட்டத்தட்ட 400-500 பாயிண்ட் டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எதுக்கும் மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்து கூட நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு 25,000. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன டேட்டுன்னு பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி 4/3/26. ஓகேங்களா? நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 25,000. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,150 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ். பட் இது உடைக்கிறதே கொஞ்சம் ரேர் தான். ஸோ இப்போதைக்கு சூழ்நிலையில் எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டில் புட்டோ செல்லோ பண்ணுறது ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் நாளைய மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,700 ஆக்ட் ஆகும். இந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதையும் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 25,500 ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் தான் நாளைக்கு மேக்ஸிமம் இருக்கும். இன்கேஸ் 25,700 க்ரூஷியலாக பிரேக் ஆச்சுன்னா வி வில் 25,500 வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,700 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா 25,000 ஒரு நிமிஷம் 24,700 ஆக்ட் ஆகும். இதையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,500 லெவல் வரைக்கும் நிஃப்டி கீழே இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ரூஷியல் 25,000. அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 24,700. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் ஆச்சுனால டிஃபால்ட்டாக நம்மளுக்கு 24,500 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார்னால் மார்க்கெட் டோட்டலாக டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ஒரு ஓப்பனிங்லேயே ஒரு 300 பாயிண்ட் இறங்குச்சுன்னா பர்டிகுலர் ட்ரேட் நாளையோட ட்ரேடை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு இடம் ஒரு லெவல் வரும்போது வாங்குறது தான் பெஸ்ட்டு. இப்போ ஓப்பனிங்லேயே 300 பாயிண்ட் டவுன் சைடில் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்காக கரெக்டான ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டோ உங்களால் வைக்க முடியாது. ஸோ நாளைக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.